ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் ஒரு கப் கேக் ரெசிபி ஒன்று தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 125 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். அதோட 125 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். இப்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுப்போம். பெரிய சீனியாக இருந்தால் கொஞ்சம் கிரைண்டர் பண்ணி எடுங்க. இப்போ நாங்கள் கேக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ரெடி பண்ணிக்கணும். நான் 110 கிராம் மாவோடு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 15 கிராம் கோகோ பவுடரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ ஒரு முட்டையை உடைச்சி இதோடு சேர்த்து பீட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஒரு முட்டையை சேர்த்தின பிறகு ஒரு 3 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுப்போம். மூணு நிமிஷத்துக்கு பிறகு திரும்ப அடுத்த முட்டையும் எட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் பீட் பண்ணி எடுப்போம். இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ நான் நல்லா இதை பீட் பண்ணிக்கொள்கிறேன். திரும்ப மீதமுள்ளதையும் இதில் நான் சேர்த்து திரும்ப கொஞ்சம் பீட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு எங்களுக்கு ஹேண்ட் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் வெனிலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கேக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணனால எங்களுக்கு கப் கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் இதை சர்வ் பண்ணிக்கொள்ள போகிறேன். எனக்கு இதுக்கு 12 கப் கேக் கிடைச்சிது.
ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பம்னு சொன்னால் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கப் கேக் டெக்கரேட் பண்ணுற மாதிரி போடுறேன். $180°C 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகின அவனில் 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.